தாயின் வயிற்றுக்குள் கருவாக இருந்தபோதே எம்ஜிஆரின் திரைப்படம் ஒன்றில் இடம்பெற்ற ஒரு பெண் குழந்தை பின்னாளில் வளர்ந்து எம்ஜிஆர் படத்திலேயே கதாநாயகியாக நடிக்க வாய்ப்பு தேடிய கதை ஒன்று இருக்கிறது. அது எம்ஜிஆர் ரசிகர்கள் பலருக்கே தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அது மட்டுமா, அப்படிப்பட்ட நடிகையை எம்ஜிஆர் ஒரு முக்கியமான காரணம் கூறி நிராகரித்துவிட எம்ஜிஆர் படத்தில் எப்படியும் நடித்தே தீர்வது என்ற சபதம் எடுத்த அந்த நடிகை குறுக்கு வழியில் ஒரு காரியம் செய்து அதை சாதித்தார். அது எப்படி தெரியுமா? அந்த நடிகை யார்? அதே போல இன்னொரு பக்கம் 6 வயது குழந்தையாக தன்னுடன் நடித்து பின்னாளில் தன் உயிரை தக்க சமயத்தில் காப்பாற்றிய கவர்ச்சி நடிகை ஒருவருக்கு நன்றி கடனாக எம்ஜிஆர் தொடர்ந்து தனது படங்களில் வாய்ப்பளித்தார் என்பது பல பேருக்கு தெரியாது. என்ன, இந்த கவர்ச்சி நடிகை எம்ஜிஆரின் படங்களில் அடிக்கடி நடிக்கிறாரே என்று பலர் நினைத்திருக்கலாம். ஆனால் அதன் பின்னணியில் நடந்த அந்த பயங்கரமான நிகழ்வு ரசிகர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. இவர்கள் யார் என்பதையும் எம்ஜிஆருடன் இவர்களது சுவாரஸ்யமான நிகழ்வுகள் என்ன என்பதையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். புரட்சி தலைவர் எம்ஜிஆருடன் குழந்தை நட்சத்திரங்களாக நடித்த குட்டி பத்மினி, ஸ்ரீதேவி போன்றவர்கள் வளர்ந்தவுடன் எம்ஜிஆர் படங்களில் கதாநாயகியாக நடிக்க முயற்சி செய்தனர். இதில் ஸ்ரீதேவி கதாநாயகியாக மாறிய சமயத்தில்தான் எம்ஜிஆர் சினிமாவை விட்டு ஒதுங்கி தீவிர அரசியலுக்குள் நுழைந்து விட்டார். அதனால் எம்ஜிஆருடன் அவரால் நடிக்க முடியாமல் போனது. அதே சமயம் எம்ஜிஆர் 1962 கதாநாயகனாக நடித்து வெளியான படம் விக்ரமாதித்தன். இந்த படத்தில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக பத்மினி நடித்திருந்தார். அப்போது பின்னாளில் பிரபல மேக்கப் கலைஞராக தமிழ் சினிமாவில் வலம் வந்த கிருஷ்ணகுமாரி என்பவர் அதற்கு முன்னதாக சினிமா மீது உள்ள ஆசையால், அதிலும் நடிக்கும் ஆர்வத்தால் இந்த விக்ரமாதித்தன் திரைப்படத்தில் கொஞ்ச நேரம் வந்து போகும் ஒரு சிறிய கதாபாத்திரத்தில் நடித்தார். படத்தில் அவர் நரபலி கொடுக்கப்படும் கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். அதன் பிறகு சில படங்களில் நடித்தவர் அப்படியே மேக்கப் ஆர்டிஸ்டாக மாறிவிட்டார். அப்படி அவர் விக்ரமாதித்தன் படத்தில் நடித்தபோது அவர் கர்ப்பிணியாக இருந்தார். அதன் பிறகு அவருக்கு பெண் குழந்தை பிறந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பித்த காலகட்டத்தில் தனது நடிப்பு ஆசைதான் நிறைவேறவில்லை. தனது மகளாவது நடிகையாக மாறட்டுமே என்று நினைத்தார் அம்மா கிருஷ்ணகுமாரி. அது மட்டுமல்ல, கிருஷ்ணகுமாரி தனக்கு நினைவு தெரிந்த காலத்திலிருந்து எம்ஜிஆரின் தீவிர ரசிகை. அவரை போல அவரது மகளும் வளர ஆரம்பித்த போதே எம்ஜிஆரின் தீவிர ரசிகராக மாறியதுடன் தனது தாயிடமிருந்த நடிப்பை பார்த்து தானும் நடிகையாக மாற வேண்டும் என்கிற எண்ணத்துடன் வளர்ந்தார். அப்படி 1975 எம்ஜிஆர் நடிப்பில் உருவான இதயக்கனி படத்தில் ஒரு பாடல் காட்சியில் எம்ஜிஆருடன் நடிப்பதற்காக ஒரு நடிகையை தேடிக்கொண்டிருந்தனர். அப்போது இவர் அதற்கேற்றார் போல உடை அணிந்து அந்த ஆடிஷனில் சென்று கலந்து கொண்டார். கிருஷ்ணகுமாரியின் 13 வயது மகள். அப்போது அந்த பாடல் காட்சியில் வாழைத்தண்டு கால் போல என்கிற வரி இடம்பெற்றிருந்தது. ஆனால் இவருடைய கால்கள் ரொம்பவே ஒல்லியாக இருந்தன. பாடலுக்கு ஏற்றவாறு இவரது உடல் அமைப்பு இல்லை என்று கூறி அந்த கதாபாத்திரத்திலிருந்து இவர் நிராகரிக்கப்பட்டார். அதன் பிறகு அவர் எப்படியும் எம்ஜிஆரின் இந்த இதயக்கனி படத்தில் நடித்தே தீர்வது என்று சொல்லி குறுக்கு வழியில் ஒரு ஐடியாவை யோசித்தார். அதற்கு முன்னதாக அவர்தான் பிரபல கவர்ச்சி நடிகையாக பின்னாளில் வலம் வந்த நடிகை மாயா என்பவர் என்கிற தகவலை இங்கே கூறி சஸ்பென்ஸை உடைத்து விடுவோம். அப்படி எம்ஜிஆருடன் இணைந்து டூயட் பாடும் வாய்ப்பு மறுக்கப்பட்ட நிலையில் அந்த படத்தில் நடன இயக்குநராக பணியாற்றியவரின் குரூப்பில் சேர்ந்து நடன பெண்மணியாக மாறினார் மாயா. அந்த படத்தில் இடம்பெற்ற சூப்பர் ஹிட் பாடலான நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற என்கிற பாடலில் குரூப்பாக ஆடும் பெண்களில் ஒருவராக இவரும் கலந்து கொண்டு நடனமாடி எம்ஜிஆரை அருகிலிருந்து பார்க்கும் வாய்ப்பையும் எம்ஜிஆர் படத்தில் நடிக்கும் வாய்ப்பையும் பெற்றார். அதன் பிறகு சில படங்களில் கதாநாயகியாக நடித்தவர் பின்னர் 2வது நாயகி, கவர்ச்சி நடனம் ஆடும் நடிகை, வில்லி என அப்படியே நடிப்பு பயணத்தை தொடர்ந்து குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அப்படியே சினிமாவை விட்டு ஒதுங்கிவிட்டார். அதன் பிறகு ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக அதிமுகவில் இணைந்த இவர் ஜெயலலிதா கைது செய்யப்பட்ட போது சாலையில் படுத்து மறியல் போராட்டம் எல்லாம் நடத்தி பிரபலமானார் என்பது குறிப்பிடத்தக்கது. சினிமாவை பொறுத்தவரை கவர்ச்சியாக தனது வாழ்க்கையை தொடங்கிய எத்தனையோ நடிகைகள் இடம் தெரியாமல் காணாமல் போய்விட்டனர். ஆனால் தொடக்கத்திலிருந்து இறுதி வரை சினிமாவில் ஏதோ ஒரு விதத்தில் தன்னை நிலைநிறுத்தி கொண்ட நடிகைகள் ஒரு சிலர் உண்டு. அவர்களில் ஒருவர்தான் கவர்ச்சி நடிகை ஜோதிலட்சுமி. 80களின் ரசிகர்களுக்கு நான் சிரித்தால் தீபாவளி என்கிற பாடல் மூலமாகவும் 2K கிட்ஸுக்கு விக்ரமாதித்தன் சேது படத்தில் இடம்பெற்ற கானங்கருங்குயிலே கச்சேரிக்கு வரியா என்கிற பாடலின் மூலமாகவும் இவர் ஓரளவுக்கு அறிமுகமானவர்தான். இன்னும் சொன்னால் ரஜினிகாந்தின் முத்து படத்தில் கொக்கு சைவ கொக்கு பாடலுக்கு ஆடினாரே, அவரேதான் இவர். சிறு வயதிலேயே சங்கீதம், நடனம் ஆகியவற்றை முறையாக கற்றுக்கொண்டார் ஜோதிலட்சுமி. காரணம், அவரது பாட்டி ஒரு பாடகியாக இருந்தார். அது மட்டுமல்ல, முன்னாள் கவர்ச்சி கன்னியான நடிகை TR ராஜகுமாரி இவரது அத்தை தான். அதன் மூலமாக திரையுலகில் நுழைந்தார் ஜோதிலட்சுமி. இன்னும் பலருக்கு தெரியாத ஒரு ஆச்சரியமான விஷயம், எம்ஜிஆரும் சிவாஜி கணேசனும் இணைந்து நடித்த கூண்டுக்கிளி திரைப்படத்தில் தான் நடிகை ஜோதிலட்சுமி 6 வயதில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானார்.
இந்த படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடலிலும் நடனமாடும் சிறுமிகளில் ஒருவராக அவர் நடித்திருப்பார். இவரது முதல் படமே நடனம் ஆடும் படமாக அமைந்ததாலோ என்னவோ, பின்னாளில் இவர் சில குணச்சித்திர கதாபாத்திரங்களில் மற்றும் இரண்டாவது கதாநாயகியாக நடித்தாலும் கூட கடைசியில் இவர் கவர்ச்சி நடனமாடும் நடிகையாகவே மாறிப்போனார் என்பது துரதிர்ஷ்டம்தான். அதன் பிறகு வானம்பாடி என்கிற படத்தில் இவர் நடிகையாக உள்ளே நுழைந்தாலும் எம்ஜிஆருடன் இணைந்து நடித்த பெரிய இடத்த பெண் படம்தான் இவரது அறிமுக படம் என்று சொல்லும் விதமாக அமைந்தது. அந்த படத்தில் இடம்பெற்ற எம்ஜிஆர் ரசிகர்களின் ஆல் டைம் ஃபேவரட் பாடலாக இருக்கும் கட்டோடு குழலாட ஆட என்கிற பாடலில் எம்ஜிஆருடன் இணைந்து நடித்ததன் மூலம் ரசிகர்களிடம் உடனடியாக பிரபலமான ஜோதிலட்சுமி, அதனைத் தொடர்ந்து அடிமை பெண் படத்தில் இடம்பெற்ற காலத்தை வென்றவன்னி என்கிற பாடலிலும் இடம் பிடித்தார். இப்போது வரை எம்ஜிஆரின் கொள்கை பாடலாக அதிமுக கட்சியின் பிரச்சார கூட்டங்களில் இந்த பாடல் இடம்பெற்று வருகிறது. எம்ஜிஆர், என்.டி. ராமாராவ், ஜெயலலிதா என 3 முதல்வர்களுடன் இணைந்து நடித்த பெருமை ஜோதிலட்சுமிக்கு உண்டு. பெரிய இடத்த பெண் படத்தை தொடர்ந்து அடிமை பெண், தலைவன், தேடி வந்த மாப்பிள்ளை, நீரும் நெருப்பும், ரிக்ஷாக்காரன் என எம்ஜிஆரின் பல படங்களில் துணை கதாநாயகி போன்று நடிக்கும் அளவிற்கு தொடர்ந்து நடிக்கும் வாய்ப்பை பெற்றார் ஜோதிலட்சுமி. எம்ஜிஆர் இப்படி ஜோதிலட்சுமிக்கு தனது படங்களில் தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்க ஒரு மறுக்க முடியாத சம்பவம் காரணமாக அமைந்தது. பெரிய இடத்த பெண் படத்தில் கட்டோடு குழலாட ஆட என்கிற பாடலுக்காக கதாநாயகி மணிமாலாவும் ஜோதிலட்சுமியும் இணைந்து ரிஹர்சல் செய்து கொண்டிருந்தனர். அப்போது எம்ஜிஆர் அதை பார்த்து கொண்டிருந்தார். அது திறந்தவெளி இடம் என்பதால் அந்த சமயத்தில் எதிர்பாராத விதமாக எம்ஜிஆரின் காலடியில் ஒரு பாம்பு ஒன்று நெளிந்தபடி வந்தது. அதை மற்றவர்கள் கவனிக்க தவறினாலும் ரிஹர்சலில் நடனமாடியபடியே இருந்த ஜோதிலட்சுமி அதை உடனடியாக கவனித்து பதறிப்போய் எம்ஜிஆரின் கையை பிடித்து இன்னொரு பக்கமாக இழுத்து அவரை காப்பாற்றினார். ஆரம்பத்தில் ஜோதிலட்சுமியின் இந்த செயல் எம்ஜிஆருக்கு அதிர்ச்சி அளித்தாலும் அவர் பாம்பிடமிருந்து தன்னை காப்பாற்றியதை அடுத்து ரொம்பவே நெகிழ்ந்து போனார் எம்ஜிஆர். ஒருவேளை சத்தம் போட்டு கத்தி இருந்தால் கூட ஏதாவது அசம்பாவிதம் நடந்துவிடுமோ என்று நினைத்துதான் எம்ஜிஆரின் கையை பிடித்து இழுத்து அவரை காப்பாற்றினார் ஜோதிலட்சுமி. அந்த நன்றி கடனாகத்தான் எம்ஜிஆர் தனது படங்களில் வெறும் நடனமாடும் வாய்ப்பு மட்டும் தராமல் இரண்டாவது கதாநாயகி போன்ற நடிப்புக்கு முக்கியத்துவம் தரும் கதாபாத்திரங்களையும் ஜோதிலட்சுமிக்கு கொடுத்து நடிக்க வைத்தார். அது மட்டுமல்ல, பின்னாளில் ஜோதிலட்சுமியின் குடும்பம் வறுமையில் வாடிய போது அவருக்கு தேவையான பண உதவி செய்து அவரது வறுமையையும் போக்கினார் எம்ஜிஆர். எம்ஜிஆர் படமான படகோட்டி படத்தில் அழகு ஒரு ராகம் என்கிற பாடலுக்கு ஆடியவர் ஜெயந்தி. அப்போது எம்ஜிஆரை பார்த்து ஒரு கோரிக்கை வைத்தார். அது என்ன கோரிக்கை, எம்ஜிஆர் என்ன சொன்னார், வாங்க பார்க்கலாம். நடிகை ஜெயந்தி சிறு வயதில் தனக்கு பிடித்த நடிகரான என்.டி. ராமாராவை பார்க்க அரங்கத்திற்கு சென்றார். அப்போது ராமாராவ் அவரை தன்னுடன் நாயகியாக நடிக்கிறாயா என கேலியாக கேட்டார். ஆனால் பிற்காலத்தில் இந்த ஜோடி ஜஸ்டிஸ் சௌத்ரி போன்ற வெற்றிகரமான படங்களில் நடித்தது. ஜெயந்தி குண்டாக இருந்ததாலும் நன்றாக நடனமாட முடியாததாலும் பெரும்பாலான நேரங்களில் கேலி செய்யப்பட்டார். இளமை பருவத்தில் சில தமிழ் மற்றும் தெலுங்கு படங்களில் ஒரு சில சிறு வேடங்களில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. பிரபல திரைப்பட இயக்குனர் ஒய்யார் சுவாமி இவருக்கு ஒரு வாய்ப்பளித்தார். அவர் ஜெயந்தியை ஜேனுகூடு என்கிற படத்தில் ஜெயந்தி என்கிற பாத்திரத்தில் நடிக்க வைத்தார். பின்னர் இதுவே இவரது திரைப்பெயராக மாறிவிட்டது. அவரது அடுத்த பெரிய படம் டி.வி. சிங் தாக்கூரின் சந்தவல்லிய தோட்டா. இந்த படத்தில் மூத்த நடிகர்கள் உதயகுமார், ராஜ்குமார் மற்றும் ஜெயஸ்ரீ ஆகியோர் நடித்தனர். இது ராஜ்குமார் மற்றும் ஜெயந்தியுடன் ஜோடி சேர்ந்த முதல் படம். ஒரு நாவலை அடிப்படையாக கொண்டு உருவான சந்தவல்லிய தோட்டா மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. மேலும் சிறந்த படத்திற்கான ஜனாதிபதி பதக்கத்தையும் வென்றது. ஜெயந்தி தனது ஒரு நேர்காணலில் இந்த படத்தின் படப்பிடிப்பின் போது நடந்த ஒரு சம்பவத்தை அன்புடன் நினைவு கூர்ந்தார். ஒரு குறிப்பிட்ட காட்சியின் போது ஜெயந்தியின் கதாபாத்திரம் இறந்து விடுகிறது. நாயகன் உதயகுமார் அவள் மீது விழுந்து அழ வேண்டியிருந்தது. உதயகுமார் தனது நடிப்பில் மிகவும் மூழ்கி இருந்ததால் இளம்பெண் ஜெயந்தி மீது தனது முழு உடல் எடையையும் வைத்ததை மறந்துவிட்டார். வலியால் கத்திக்கொண்டே அவரை எழுந்திருக்க சொல்லிக் கொண்டிருந்தார். ஜெயந்தி கன்னட முன்னணி நடிகர் ராஜ்குமாருடன் 40க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். அப்போது இருவருக்கும் இடையே நெருக்கமான தொடர்பு ஏற்பட்டது. இவர் நடித்த படங்களில் மிஸ் லீலாவதி மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த படத்தில் சிறுவயது பெண்ணாக நடித்தார். இது தேசிய விருது பெற்ற திரைப்படமாகும். மிஸ் லீலாவதியில் கன்னட திரைப்பட வரலாற்றில் முதல் முறையாக ஜெயந்தி இரவு நேர உடைகளை அறிமுகப்படுத்தினார். அதில் மிகவும் கவர்ச்சிகரமான உடையில் உடல் முழுவதும் தெரியும்படி நடித்திருக்கிறார். கன்னட பட உலகில் கவர்ச்சிக்கு இவர்தான் முன்னோடி. நீச்சல் உடையில் நடிப்பது ஆபாசமாக உடையணிந்து என துணிச்சலாக நடித்திருந்தார். அந்த காலகட்டத்தில் இவரின் கவர்ச்சி பெரிதும் பேசப்பட்டது. கன்னட திரையில் முதலாக நவீன காலணிகளை மிகவும் அறிமுகப்படுத்தியதற்காக இவர் பாராட்டப்பட்டார். இவர்தான் கன்னடத்தில் முதலாக நீச்சலுடையை அணிந்து நடித்தார். இவரை பார்த்து தமிழ் திரைப்படத்தில் பட்டணத்தில் பூதம் என்கிற படத்தில் K.R. விஜயா முதலில் நீச்சல் உடையில் தோன்றினார்.
அதன் பின்னர் நடிகை ஜெயந்தி தமிழில் இயக்குனர் கே பாலச்சந்தரின் ஆஸ்தான கதாநாயகி ஆனார். எதிர்நீச்சல், இரு கோடுகள், பாமா விஜயம், புன்னகை, வெள்ளி விழா, கண்ணா நலமா போன்ற படங்களிலும் எம்ஜிஆருடன் படகோட்டி மற்றும் முகராசி ஆகிய படங்களிலும் நடித்தார். ஜெமினி கணேசன், முத்துராமன், ஜெயசங்கர் ஆகியோருடன் அதிகமான படத்தில் நடித்துள்ளார். பின்னர் ஒரு கட்டத்தில் இயக்குனர் பெக்கெட்டி சிவராமை திருமணம் செய்து கொண்டார். இவருக்கு கிருஷ்ணகுமார் என்கிற ஒரு மகன் இருக்கிறார். புன்னகை என்கிற படத்தில் ஆணையிட்டேன் தீண்டாதே என்கிற பாடலுக்கு வில்லன் நடிகர் ராமதாஸ் இவரை பலாத்காரம் செய்வது போல் வரும் காட்சியை அவ்வளவு தத்ரூபமாக நடித்திருப்பார். அந்த காட்சி பலராலும் பாராட்டப்பட்டது. அதேபோல் நாகேஷுடன் நிறைய படங்களில் ஜோடியாக நடித்திருக்கிறார். நீச்சல் உடையில் குண்டு உடம்பை வைத்துக்கொண்டு சம கவர்ச்சியாக நடித்திருப்பார். இவர் கன்னட நடிகர் ராஜ்குமாருடன் கிசுகிசுவில் பேசப்பட்டவர். அதேபோல தமிழ் சினிமாவில் பிரபல இயக்குனர் அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறார் என்று பத்திரிகைகள் அப்போது எழுதியிருக்கின்றன. தொடர்ந்து அவருக்கு பட வாய்ப்பு கொடுத்த அந்த இயக்குனர் பாலச்சந்தர் தான் என்றும் சொல்லப்பட்டது. எப்படி பார்த்தாலும் கவர்ச்சி, நீச்சல் உடை, ஆபாசமான உடை அணிந்து நடித்தவர் என்றாலும் மலையாளத்தில் ஆபாச படங்கள் பல படங்களில் நடித்திருக்கிறார். இவருடைய கவர்ச்சியான உடலுக்கு குறைவான ஆடை கொடுத்து இவரை மலையாளத்தில் தங்களுக்கு தேவையாக பயன்படுத்தி கொண்டார்கள். அதை பார்த்துதான் கன்னடத்திலும் தெலுங்கிலும் இவருக்கு கவர்ச்சி வாய்ப்புகள் கிடைத்தது. சிவாஜி கணேசுடன் நடிப்பதற்கு இவர் எவ்வளவோ முயற்சிகள் எடுத்தார். ஆனால் சிவாஜி இவரை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை. படகோட்டி படப்பிடிப்பில் அழகு ஒரு ராகம் என்கிற பாடல் காட்சி நடந்து கொண்டிருந்த போது எம்ஜிஆருடன் சரோஜாதேவி நடித்துக் கொண்டிருந்தார். நடித்து முடித்துவிட்டு வந்து அமர்ந்த எம்ஜிஆரிடம் ஜெயந்தி ஒரு கோரிக்கை வைத்தார். அது, உங்களுடன் ஜோடியாக நான் நடிக்க வேண்டும். அது எனது நீண்ட நாள் ஆசை. கன்னடத்தில் ராஜ்குமார் படங்களில் ஜோடியாக நடித்திருக்கிறேன். நீங்கள் தான் மனது வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். எம்ஜிஆர் அவரை ஏறிட்டு பார்த்து புன்னகையுடன் சொன்னார், உங்கள் உடல் வாகு மிகவும் அதிகமாக இருக்கிறது. என்னுடன் நீங்கள் ஜோடியாக நடிக்க எனக்கு அக்காவாக தெரியும். எனவே உங்கள் உடல் எடையை குறைத்து கொண்டு வாருங்கள். நல்ல வேடம் இருந்தால் நிச்சயம் சேர்ந்து நடிக்கலாம் என்று சொன்னார். ஆனால் அதற்கு பிறகு நாகேஷுடன் ஜோடியாக நடித்து தன்னுடைய கதாநாயகி இமேஜை குறைத்து கொண்டதால் எம்ஜிஆருடன் ஜோடி சேர முடியவில்லை. அது ஜெயந்திக்கு பெரிய மன வருத்தமாக இருந்தது. ஆனால் சரோஜா தேவி தான் எம்ஜிஆருடன் ஜோடி சேர விடாமல் தடுத்து விட்டார் என்று கன்னட பத்திரிகைகளில் பேட்டி கொடுத்திருக்கிறார். 1960களில் கன்னடம் மற்றும் தெலுங்கில் புகழ்பெற்ற நடிகையான ஜெயந்தி நீர்க்குமிழி, எதிர்நீச்சல் உள்ளிட்ட பல்வேறு தமிழ் படங்களில் நடித்திருந்தார். ஆனால் 2 மனைவிகள் கதையான இருகோடுகள் படம்தான் தமிழ் சினிமாவிலும் அவரை முன்னணி நடிகையாக உயர்த்தியது. திருமணத்திற்கு பிறகும் ஹீரோயினாகவே நடிகைகள் கலக்குவது அந்த காலத்தில் இயல்பான விஷயம்தான். தாயான பிறகும் கதாநாயகியாகவே நடித்தார். தேசிய விருது, பல்வேறு மாநில அரசுகளின் விருதுகளை வென்றவர். பல்வேறு மொழிகளில் 40 ஆண்டுகளுக்கும் மேல் நடித்தார்.